தென்னகத்தின் தில்லை அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஒரு முக்கியமான கோயிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப அந்த கோயிலை பத்தி நாம ஏன் பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு வர்ற 28ஆம் தேதி இன்னைக்கு வருஷாபிஷேகம் நடைபெற போகுது. அதுக்கு தான் பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே செய்திக்குள்ளர பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த சிவன் கோயில மட்டும் நம்ம இத இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா, அந்த வருஷாபிஷேகம் அப்படின்னு நடக்கக்கூடிய இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால ரொம்ப பாழடைந்து கிடக்கும்போது, இந்த பக்தர் குழுவெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருவண்ணாமலையில் போய் முந்தி பிச்சை எடுத்து, அதே மாதிரி ஊர் ஊராக சென்று ஒவ்வொருத்தரா பார்த்து, இன்றைக்கு பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து மிக பிரம்மாண்டமா கோயில வந்து திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் முடிச்சு, இந்த வர்ற 28ஆம் தேதி வருஷாபிஷேகம் முடிக்கிறாங்க. சரி, இந்த கோயிலுக்கு என்ன அவ்வளவு பெரிய விசேஷம்? இது வந்து தென்தில்லை என்று போற்றப்படுகிறது. ஏன்னா, செய்துங்க நாட்டு சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிறது வந்து கல்வெட்டுல நம்ம பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா, தென்னகத்தின் தில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, செய்துங்கன் அப்படிங்கக்கூடிய மகாராஜன் இங்க வந்து ஆட்சி புரிந்தது எங்கன்னா, முறப்பநாட தலைநகரா வச்சு ஆட்சி புரிஞ்சிருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னா, அவன் இருக்கும் பொழுது பார்த்தா அனவரத நல்லூரே செய்துங்கோட்டு சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு தான் இருந்திருக்கு. அவன் வந்து இந்த பகுதியில் ஆட்சி செய்யும்போது இங்க இந்த பகுதியில் வியாக்கிரபாதீஸ்வரரும் பதஞ்சலி முனிவரும் தவம் இருக்கிற காட்சியை பார்த்து இந்த கோயிலை அவன் எழுப்புனான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது தென்னகத்தின் தில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதோட தென் திருவரங்கம் அப்படின்னு சொல்லி கூட இந்த கோயிலை சொல்றாங்க. இந்த திருவரங்கநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க வைணவ தலம் இங்க இருக்கிறதுனால தென்னகத்தின் திருவரங்கம் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலை சொல்றாங்க, இந்த ஊரை சொல்றாங்க. அதோட மட்டும் இல்ல, திருவரங்க செல்வி அப்படிங்கக்கூடிய கோயில் ஒரு அருமையான தாய் தெய்வமும் இந்த ஊர்ல தான் இருக்கு. ஆக செய்திங்கநல்லூர் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கோலையாற்றுநாதர் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரு, திருவங்கநாதர் என்ற ஒரு பேரு. அதோட மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே சொல்ல செய்துங்க நாட்டு சதுர்வேதி மங்கலத்தில் கூட செய்துங்க நாட்டான் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரும் இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சிவனுக்கு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, பெரியநாயகி அப்படிங்கக்கூடிய அந்த துணைவியாரா இருக்கக்கூடிய நம்ம சிவகாமி அம்மாளுடைய கோயில் பிற்காலத்துல தான் தோன்றிச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு பக்தர்கள் 63 நாயன்மார்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அதோட கொடிமரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. பள்ளியறை பூஜையை உருவாக்கி இருக்கிறாங்க. எல்லா பூஜையுமே இந்த கோயில்ல உண்டு அப்படிங்கிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமா உருவாக்கியதோடு மட்டும் இல்லாம குபேர ஸ்தலமா இந்த கோயில் விளங்குது. அதனால இங்க வாழ்க்கையில ஒரு தடவை நீங்க தென்பகுதியில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும், எந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, தென்னகத்தின் குபேரத்தலம் என்று போற்றப்படக்கூடிய செய்திங்கநல்லூருக்கு வாங்க. இங்க இருக்க சிவன் கோயிலை தரிசனம் பண்ணுங்க. அதுவும் குறிப்பா 28ஆம் தேதி வருஷாபிஷேகம் வந்து வருகிறது. அந்த நேரம் கண்டிப்பா வாங்க. உங்களை வந்து பக்தர்கள் வந்து ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.